இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம 7 டேஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதில் என்ன இருந்து நான் வந்து என்னெல்லாம் அனாலிசிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, என்னால் வேக்கப் பண்ண முடியுது, அதையும் நான் இது பண்ணுறேன். ஸ்க்ரீன் டைமையும் நம்ம இப்போ வந்து லெஸ்ஸாக தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மோஸ்ட்டாக ஃப்ரைடெல்லாம் லெஸ் தான். சுகர் ஆல்ரெடி நான் லெஸ்ஸாக தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அது ஓகேவாக தான் இருக்குது. நான் கம்ப்ளீட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் வந்து ப்ரஷ் பண்ணணும் அப்படிங்கிறது. அந்த 3 லிட்டர்ஸ் வாட்டர்ஸ் வந்து என்னால் வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணி பண்ணவே முடியாமல் இருக்குது. அதை நான் கம்ப்ளீட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணுறேன். இனி வர்ற வாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 10:30க்கெல்லாம் தூங்கணுங்கிறது தான் வந்து ப்ரையாரிட்டியாக வைக்கலான்ட்டு இருக்கேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நான் எடுத்துக்கிற ரைஸோட குவான்டிட்டியை கம்மி பண்ணிட்டு வெஜிடபிள்ஸு, ப்ரோட்டீன் ஐட்டம்ஸு, எக்கு இந்த மாதிரி எடுத்துக்கலாங்கிறத வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். இதெல்லாம் தான் இனி வர்ற வாரத்தில் என்னெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணலான்னு நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி ஆல்மோஸ்ட் எல்லாமே ஓகேவாக தான் இருக்கவா எனக்கு தோணுது. இனி இது ரொம்ப பர்ஃபெக்டான இதாக இல்லைனாலும் இனி போக போக எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு வரணுங்கிறதுல நான் வந்து 100 டேஸை வந்து ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணணுன்னு பண்ணுவேனுங்கிற நம்பிக்கை எனக்கு இப்போ வந்து ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருக்கேன். முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது தான் என்ன இது நடக்குமோ நடக்காதோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இப்போ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது நல்ல ரிசல்ட்டாக தான் நான் நினைக்கிறேன். இதை நான் வந்து இனிமேலும் ப்ராப்பராக கொண்டு போவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ நீங்களும் உங்களோட ஜேர்னியை வந்து எதாக இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு வந்து எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணும்போது, இது நான் பண்ணுவேனா அப்படிங்கிற டவுட்டில் தான் இருந்தேன். பட் இது என்னால் பண்ண முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறப்போ நான் அட்லீஸ்ட் ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்சுருக்கேன். அப்படிங்கிறனால தான் இது என்னால் பண்ண முடிஞ்சது. இல்லைன்னா இதை என்னால் பண்ண முடியுமான்னு எனக்கு இன்னுமே தெரியல. பட் லேட்டாக எடுத்து வச்சாலும் குட்டி குட்டி ஸ்டெப்பு நம்மளோட லைஃப்பில் எடுத்து வச்சோம் அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு நல்ல பொசிஷனுக்கோ நல்ல ரிசல்ட்டோ கொடுக்குங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நான் இதை வந்து முதல்ல பண்ணாமல் இருந்தேன். இப்போ பண்ணுறதுலேருந்து எனக்கே நிறையா சேஞ்சஸ் தெரியுது. அப்படிங்கிறப்போ உங்களுக்கும் அதே மாதிரி நல்ல சேஞ்சஸும் இருக்கும். ஸோ நீங்களும் உங்களோட ட்ரீம்ஸோ வாட்டெவர் உங்களுக்கு பிடிக்கிற விஷயமோ பேஷனோ எதாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தால் பத்தாது. அட்லீஸ்ட் குட்டி குட்டி ஸ்டெப்ஸ் எடுத்து வைங்க. உடனேலாம் எல்லாம் பண்ண முடியாது. என்னாலையும் இதெல்லாம் ஃபுல்லாமே பர்ஃபெக்டாக நான் இன்றைக்கி பண்ணிட்டேன்னு என்னால் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் எடுத்த உடனே எல்லாம் பண்ண முடியாது. ஸோ நோ வரிஸ், என்னதான் இருந்தாலும் நான் குட்டி குட்டி ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன். அது எனக்கு நல்ல ரிசல்ட்டையும் தருதுங்கிறதுல நான் நம்புகிறேன். ஸோ இது லைவாகவே நான் வந்து எனக்கு நடந்திருக்கு. நீங்களும் உங்களோட ஸ்டெப்பை எடுத்து வைங்க. கண்டிப்பாக அது ஒரு நல்ல விஷயத்தில் கொண்டு போய் விடுங்கிறது வந்து உறுதியாக நானும் சொல்கிறேன். ஸோ நீங்களும் உங்களோட ஸ்டெப்ஸ் எடுத்து வைங்க. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருக்கு, இல்லை நீங்களும் உங்களோட க்ரோ ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது எந்த மாதிரியான இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க, இல்லை இன்னிலிருந்து இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, உங்களை பார்த்து 4 பேர் வந்து பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அதை நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் பண்ணி வச்சுட்டு டெய்லி நீங்கள் வந்து கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நானும் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன். எவ்வளோ ப்ராக்ரஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே செக் பண்ணலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ.